بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மூன்றாவது தர்பியாவுடைய அமர்விலே நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம். இப்போ எனக்குரிய பாடம் அக்கீதாவுடைய பாடம். அக்கீதாவுடைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 தர்பியாவில் தொடராக திருப்பி ஒரே தலைப்பு எடுத்தோம், அல் வலா வல் பரா என்கின்ற பகுதி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 3ஆம் முறை எடுத்தால் கூட அது என்னது நல்லது தான். ஏன்னு சொன்னால் அதில் பல விஷயங்கள் நாங்கள் கூடுதலாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்றால் அக்கீதாவில் மிக பிரதானமான இடத்தை, குறிப்பாக முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் கலந்து வாழக்கூடிய சூழலில் மிகவும் பிரதான இடத்தை படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு நாங்கள் 2 தொடர் அதில் செய்தோம். ஆனாலும் கூட இன்ஷா அல்லாஹ் திருப்பி ஒரு தேவை ஏற்படுகிற நேரத்தில் அந்த பாடம் இன்னொரு முறை நடத்த வேண்டிய தேவை வந்தால் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். இந்த தடவை நம்ம என்ன செய்தோம்னு சொன்னால், என்ன தலைப்பு எடுப்போம் அப்படின்ற அந்த மஷூரா செய்து அக்கீதாவிலே, அதாவது கைபியாத்துக்களோடு, அதாவது மறைவான விஷயங்களோடு சம்பந்தப்படக்கூடிய சில முக்கியமான நம்பிக்கைகளில், அந்த நம்பிக்கைகள் ஏன் இந்த சமுதாயத்தில் பேசப்பட்டதோ அவைகள் திசை திருப்பப்பட்டு இப்போ ஒரு மசாலாவாக மாறி இருக்கக்கூடிய சில தலைப்புகள் இருக்குது. உதாரணமாக சூனியம், ஜின், தபர்ருக் அதாவது பரக்கத்து தேடுதல், கண்ணேறு, குறிபார்த்தல், இது போன்ற தலைப்புகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஆரம்பத்தில் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களால் ஏன் பேசப்பட்டது என்கின்ற நோக்கமே இப்போ என்ன செஞ்சுக்குது, மாறி போய் சூனியம் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்தாலே இருக்குதா இல்லையான்ற பிரச்சனையாக மட்டும்தான் என்ன செஞ்சுக்காது, மாறி போயிருக்கே தவிர ஏன் இந்த தலைப்புகள் இந்த சமுதாயத்தில் பேசப்பட்ட என்கின்ற அடிப்படை நோக்கம் என்ன செஞ்சுட்டு அது போயிட்டு. இப்போ சூனியம்னு எடுத்தால் இப்போ எல்லார்ட்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான சப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா, இவன் மட்டும்தான் இருந்தா காஃபிர், இல்லைன்னா முஸ்லீம். இந்த லெவலுக்கு என்னது இப்போ அந்த தலைப்பு மாறி இருக்குது. உண்மையிலே சமுதாயத்தில் சூனியம் என்ற தலைப்பு குர்ஆன் சுன்னா பேசியதும், குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களால் பிரச்சாரம் செய்யப்பட்டதும் அந்த நோக்கத்திலே இல்லை. அந்த விஷயத்தை பாடமாக எடுக்கணும் என்ற ஒரு நோக்கம். அதாவது இருக்கா இல்லையான மசாலாவுக்கு முடிவு காண்றதில்லை, என்ன சூனியம் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னாவும் பேசுவதற்கான காரணங்கள் என்ன, அந்த அக்கீதா எல்லா அக்கீதா நூட்களிலும் இருப்பதற்கான காரணம் என்ன. அதே போல் ஜின்கள் சம்பந்தமான, இப்போ ஜின்னை எடுத்துக்கின்றாலும் இன்னும் ஜின்னை பற்றி பெருசாக எல்லாம் என்ன செய்யலை, இன்னும் வரலை. ஆனால் ஜின்களில் எடுத்துக்கின்றாலும் என்ன மசாலா கூடுதலாக பேசப்படும் அப்படி என்று சொன்னால், ஜின்னால் தாக்கம் செலுத்த முடியுமா முடியாதா, ஜின்னுக்கு மனுஷன் உடம்புக்குள்ளே போக முடியுமா முடியாதா என்ற இந்த ஆய்வு தான் கூடுதலாக போகுமே தவிர ஜின்கள் பற்றி குர்ஆனும் சுன்னாவும் ஏன் பேசுகிறது என்கின்ற அந்த பிரதான பகுதி இப்போ இல்லை. அந்த பகுதி இல்லை என்கின்ற இடத்துக்கு தான் என்ன செய்து போயிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அந்த ஒரு சகோதரர் சொன்னார், கேம்ப் விசிட்டில் போய் சாதாரணமாக மக்களுக்கு ஒரு அக்கீதா பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் குல்ஹுல்லாத் பாடம் இல்லை, குல்லது பிரபின்னாஸ் பாடம் இல்லை, சூரத்துல் ஃபாத்தியா ஒழுங்கா பாடம் இல்லை. ஆனால் என்ன ஈயக்கூலு தாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, நீங்கள் அநியாயக்காரர்கள், சூனியம் செய்யப்பட்ட மனிதரை என்று நீங்கள் வேற எவரையும் பின்பற்றவில்லைன்னு அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். அந்த வசனம் பாடம் அதை ஓதி காட்டி இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு இது இப்படி இந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்குது மக்கள்கிட்ட வழக்கு. குர்ஆன் வசனத்தை பாடமாக்குறது நல்லது தான், ஆனால் ஒரு மனிதன் அடிப்படை தேவையை அறிவு இல்லாமல் வேறு வசனங்களை பாடமாக்கி இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. குல்ஹுல்லாஹு அஹத், குல்லது பிரபில் ஃபலக், குல்லது பிரபின் நாஸ் என்கிற அன்றாட வாழ்க்கையில் சம்பந்தப்படக்கூடிய சூறாக்கள், அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அமல்படுத்த வேண்டிய சூறாக்கள், அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு பாதுகாப்புக்கு உதவக்கூடிய சூறாக்கள், அதெல்லாம் விட்டுட்டு இந்த தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூராண்ட எந்த ஒரு வசனத்தை ஒரு ஆள் பாடமாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த அறிவு யார் பெருமைக்காக தேடுகிறாரோ மறுமையில் எந்த பிரயோசனம் அதுக்கு இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இதனால் இந்த பகுதி ஜின்னோடு சம்பந்தப்பட்ட பகுதி, குர்ஆன் நிறைய சூரத்துல் ஜின் என்று சொல்லி ஒரு பகுதி குர்ஆன் நிறைய பேசுது. அப்போ ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தை குர்ஆன் என்ன செய்யாது, அந்த அளவு டைம் எடுத்து பேசுதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன. அதுபோல் இந்த சாஸ்திரம், குறிப்பார்த்தல், அதுபோல் கண்ணேறு என்ற பகுதி, இதெல்லாம் இஸ்லாம் பேசிய காரணங்கள் என்பது அக்கீதா பாடத்தில் இருக்குது. இருக்கா இல்லை என்ற பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் பிற்காலத்தில், இருக்கா இல்லையா என்ற பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள். அதே போல் தபர்ருக், இப்போ நான் சொல்லக்கூடிய தலைப்பு சூனியம், கண்ணேறு,
கஹானா குறிப்பார்த்தல், அதுபோல ஜின்களோடு சம்பந்தப்பட்டது, அதுபோல அதாவது தபர்ருக் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பரக்கத் என்கின்ற ஒரு பகுதியை கூடுதலாக நம்பிக்கையில் எங்களுக்கு என்ன செய்யுது சொல்லுது. அல்லாஹுடைய மறைமுகமான உதவி, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மறைமுகமான அந்த ஒரு அபிவிருத்தி, ஒரு உதவி இருப்பது தான் தபர்ருக்ன்றது. அந்த பகுதி ஒரு இஸ்லாமிய அக்கீதால மிகப்பெரிய ஒரு பகுதி. தபர்ருக்கு நாங்கள் பேசுகிற நேரத்தில் கூடுதலாக பேசுவதெல்லாம் சரியான முறையில் பரக்கத்தை தேடுதல் என்பது ஒன்று உண்டு, பிழையான முறையில் தேடுதல் என்கின்ற ஒரு பகுதி உண்டு. இதில் ஒரு தெளிவு எங்கள்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும், இல்லை என்ற அக்கீதால ஒரு வழி தவறுதல் என்ன செய்யும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த பகுதி அடுத்தாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அதாவது மந்திரித்தல் என்ற ஒரு பகுதி ருக்கியா. இஸ்லாம் வந்து சில துஆக்களை சொல்லித்தருது. இந்த மாதிரி கட்டங்களை நீங்கள் இந்த துஆக்களை ஓதுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லித்தருது. இதில் ருக்கியா என்ற பகுதியில் சரியான முறையில் எப்படி நாங்கள் அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய மந்திரித்தல் என்ற வார்த்தை எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், பிழையான முறையது, சுன்னாவுடைய முறையது, பிதஅத்தான முறையது என்பதை உள்ளடக்கக்கூடிய இந்த அமைப்பிலான விஷயங்களைத்தான் இந்த தொடரில் என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு முன்னுரையாக நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அகீதாவுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அம்சங்கள் ஏன் பிரதானமானவைகள் என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவன் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அவர் செய்யக்கூடிய அமல்கள் சுன்னாவுடைய அமல்களாக இருந்தாலும் சரி, அகீதாவில் அவர் இணை வைக்கக்கூடியவராக இருந்தால், வேறு ஒருவருடைய நம்பிக்கை அவரது உள்ளத்திலே கூடுதலாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு மேலாக இருக்குமாக இருந்தால் அந்த எந்த அமலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறைவனுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பிரதானமான ஒன்று இறைவனுக்கு இணை வைப்பு என்கின்ற பகுதி இருக்கக்கூடாது. அந்த பகுதியோடு இந்த சமுதாயத்தில் எவ்வளவு நலவு செய்தாலும் சரி, அந்த நலவுக்கு இந்த உலகத்திலே உண்மையிலேயே நல்ல விளைவுகள் இருந்தாலும் சரி, மறுமையில் இறைவனிடத்தில் அது என்ன எந்த ஒரு பெருமதியற்ற ஒன்றாக மாறும். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஷிர்க் வந்த அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பகுதியினூடாகத்தான் என்ன செஞ்சுக்குது, ஷிர்க்குகள் வந்து நுழைஞ்சிருக்குது. ஜின்கள் சம்பந்தமான விஷயங்களில், சூனியம் சம்பந்தமான விஷயங்களில், அதே போல் கண்ணீர் சம்பந்தமான அம்சங்களில், இந்த குறிபார்த்தல், சாஸ்திரம் பார்த்தல், இது போன்ற அம்சங்களில், அதுபோல் மந்திரித்தல் முறைகளில், பரக்கத்து தேடுதல் என்ற பெயரில் இப்படித்தான் ஷிர்க்குகள் என்ன செஞ்சுக்குது இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே வந்து நுழைந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், சவுதி அரேபியாவில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்ல அக்கீதால உள்ளவர்கள் என்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கள்கிட்ட விரும்பியோ விரும்பாமலோ இருக்குது. நம்ம ஒரு வகுப்பு நடத்துகிறோம்னு வைங்க, இந்த மாதிரி ஒரு வகுப்பில் வரக்கூடிய எல்லோருக்கும் அக்கீதால 100% தெளிவிரிக்கு ஷிர்க்கை பற்றியெல்லாம் அவங்கள்ட்ட எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல. எந்த அளவுக்கு அப்படி அல்ல அப்படி என்று சொன்னால், ஒரு அரபு சகோதரர் ஒரு தௌவா சென்டருக்கு வரார். வருகிற நேரத்தில் வந்து ஒரு பேப்பர் ஏதால ஒரு துண்டு அப்படி பிடிச்சிக்கின்னு வராரு, கையெல்லாம் நடுங்குது. விளங்கிட்டா, இது ஒரு சகோதரர் சொன்ன செய்தி. நடுக்கத்தோடு வந்து என்ன செய்கிறாரு, இது என்ன சிஹர் சூனியம், அவருக்கு இப்போ அதை பிடிக்க பையன், ஏன்னா உடம்பெல்லாம் ஏதாவது வலிச்சு சைடாகிருமோட பயத்தில் அந்த பகுதியை பிடிச்சி வந்து இது சிஹர் அப்படி என்று சொன்னால், இதை தைரியமாக பிரித்து பார்க்கக்கூடிய அமைப்பில் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம இந்திய இலங்கையில் உள்ள தௌஹீத்வாதிகள் தான் அதை தைரியமாக பிரித்து உடச்சி பார்த்து என்ன ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அப்படின்றது. இங்கே உள்ள ஒரு சிலர், அதாவது அக்கீதால கூட அவங்க தெளிவானவர்கள், அதை பிடிக்கிறதுல என்ன செய்கிறாங்க, பயப்படக்கூடிய காட்சி நீங்கள்லாம் என்ன செஞ்சுருப்பீங்க, கண்டிருப்பீங்க, நம்ம உணர்றோம். இந்த அளவுக்கு சூனியத்துடைய நம்பிக்கை எங்கள் சமுதாயத்தில் வளர்ந்தும் போயிருக்கிறது ஒரு உண்மை. இஸ்லாமிய சமுதாயத்தில் இது போன்ற நம்பிக்கைகள் பேசப்பட்டது எல்லாமே தேவையற்ற நம்பிக்கைகள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் பேசப்பட்டது. அடிப்படையாக நாங்கள் குர்ஆன் சுன்னா சம்பந்தமான பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அதுக்கு தான் பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த மசாலா எல்லாம் எதுக்கு பேசப்பட்டதோ அது ஒரு பகுதிக்கு போய் இருக்குதா இல்லையா என்றது எல்லா பகுதியிலும் இருக்குதா இல்லையான்னு மட்டும்தான் என்ன செஞ்சுக்குது வந்திருக்கிறதே தவிர பிரதான பகுதி என்னது அதில் இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதனால் நாங்கள் பழகக்கூடிய சகோதரர்கள் எல்லோரிடத்திலும் இந்த முழுமையான நம்பிக்கை இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, முடிவெடுத்து விட முடியாது. பலரிடத்தில் என்ன செய்யுது, அந்தந்த சந்தர்ப்பங்கள் வருகிற நேரத்தில் அவரவர்களுடைய பலகீனங்கள் என்ன செஞ்சிருது, அடைய அக்கீதால இவர் இப்படி கோளாறு இருக்கிறாரா, இவ்வளோ விளக்கம் இல்லாதவராக இருக்கிறாரா, இவ்வளோ நம்பிக்கையற்றவராக இருக்கிறாரா என்பது அப்போதான் என்ன செய்யுது தெரிய வரக்கூடிய அம்சத்தில் பார்க்குறோம். இப்போ வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சுத்ரா என்ற பகுதியை நீங்கள் பாருங்கள், எல்லாரோடும் இருக்கிறாங்க, எல்லா பகுதி நாங்கள் சுத்ராவை பற்றி இதுக்கு பூரா நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை நினைக்கிற அளவில் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சுத்ரான்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
சுத்ரா என்ற பகுதி தொழுகைக்கு உண்டு என்கின்ற பகுதி தெரியாத மக்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. எனவே சில அடிப்படையான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படணும். அடிப்படையான விஷயங்கள் நாங்கள் முடிச்சிட்டோம் என்று என்ன செய்யலாது, விட முடியாது, தொடர்ந்து பேசப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நம்ம சொன்ன இந்த தலைப்புகளில் அக்கீதாவுடைய இந்த மிக முக்கியமான ஒரு தலைப்பில் முதலாவது ஒரு தலைப்பாக இன்ஷா அல்லாஹ் நான் இந்த இடத்திலே கண்ணேறு என்ற பகுதியை என்ன செய்யலாம், எடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். இன்றைக்கு அல் மஃப்ரூத், இன்றைக்கு நடக்க வேண்டியது சூனியம் சம்பந்தமான தலைப்பு. அது அப்பாஸ் அலி மௌலை நடத்தட்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். அவர் ஒரு அவசியத்தின் காரணமாக என்ன செஞ்சிட்டார், ரியாத் போயிட்டார். அதனால் இரண்டாவது தலைப்பான அந்த கண்ணீர் சம்பந்தமான அடிப்படையான விஷயங்களை இந்த இடத்துல நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு. ஆனால் இந்த தலைப்பு மட்டும் 2 வாரங்கள் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த அறிமுக உரை என்ற பகுதி கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனால கண்ணேறு சம்பந்தமான ஒரு பகுதியில் நாங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு எல்லா அடிப்படையும் குர்ஆனும் சுன்னாவும் தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்றை சொல்லியிருப்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை வழிகாட்டி இருப்பதும் தான் எங்களது அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், சில பொழுதுகளில் சிந்தனைக்கு எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்ற அமைப்பிலும் அது என்ன செய்யும், இருக்கும். புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பிலும் அது இருக்கும். சில காலங்களில் காலம் வளர வளர அபிவிருத்தி அடைய அவரோட அறிவிற்கு ஏற்ப என்ன செய்யலாம், இதனுடைய உண்மை தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து கண்டிக்கிறாங்க. அப்போ முத்லஜி அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் வாராரு. ஜெயித் ரதியல்லாஹு அவர்களும் உசாமா ரதியல்லாஹு அவர்களும் தூங்கி கண்டிக்கிறாங்க. கால், அவர்களுடைய 2 காலும் வெளியே, 4 கால் வெளியே இருக்குது. இப்படி முகத்தை மூடி என்ன செய்கிறாங்க, தூங்கி கண்டிருக்கிறாங்க. அந்த முத்லஜி மதீனாவுடைய மக்களோடு வாழக்கூடிய அந்த பகுதியில் உள்ளவர் அல்ல. அவர் எங்கேயோ கடைக்கோடியிலிருந்து வாரார். வந்தவர் இவங்க 2 பேரும் தூங்கி கண்டிருக்கிறத பார்த்துட்டு இந்த காலை பார்த்துட்டு சொன்னார், இந்த காலில் இருந்து உருவாகின கால் தான்ட்டார். எப்படி இந்த காலில் இருந்து உருவாகிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் என்ன செஞ்சுட்டு மிகவும் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வஹி வரக்கூடிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹியின் மூலம் எல்லா அறிவும் கொடுக்கப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து இன்ன பஅத ஹாதிஹில் அக்தாம் லமின் பஅதின் என்று சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மகிழ்ச்சி அடையுதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு தன்மை இருந்தது. அந்தந்த துறையில் உள்ளவர்களுக்கு அந்தந்த துறையுடைய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்ததுன்றதை அந்த செய்தி என்ன செய்யுது, காட்டுது. இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பகுத்தறிவாதம் எப்படி பேசிக்கலாம்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஊரது மதீனாவுக்கு வெளியே, இவங்களை தெரியுமா உங்களுக்கு, கண்டதில்லை, எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளவுதான். அவர் என்ன செய்வார், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இப்போ நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், உங்களுக்கு முன்கால சொல்லவே மாட்டேன்னு அவர் புகத்தான் போகிறாரே தவிர அந்த நியாயங்களை விளங்கப்படுத்தி இவருக்கு விளங்காத இடத்துக்கு தான் அவர் என்ன செய்வார், வருவார். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறை சார் தேர்ச்சி ஒன்று என்ன செய்யும், இருக்கும். மார்க்க விஷயத்தில் தவிர மார்க்க விஷயம் மட்டும்தான் என்ன ஆதாரம் எப்படின்னு கேட்டு என்ன செய்யணும், நம்ம செய்யணும். எல்லா துறைகளையும் அப்படி என்ன செய்ய முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சந்தோஷப்பட்டு நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்கலையா முதுலஜி சொன்ன வார்த்தையை, இந்த ஒரு சில கால்கள் இன்னொரு சில காலில் இருந்து உருவாகிச்சுன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொல்கிறார். இது என்ன அப்படி என்று பார்த்தால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்ன, இதில் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலான உறவை கொஞ்சம் கொச்சப்படுத்தி என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. ஏண்டா ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்து உரிமையானவர், உசாமா ரதியல்லாஹு அவருடைய பிள்ளை. இதனால் இது இவருடைய பிள்ளை அல்ல என்பது போல பேச்சுக்கள் ஒரு சிலர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தான் என்ன செஞ்சாங்க, இவர் இப்படி சொன்ன உடனேயே மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேசிச்சாங்க ஜெயிதை முசாமாவை. இந்த வார்த்தை இது மதீனா வாசிகளுக்கு மத்தியிலே அரபுகளுக்கு மத்தியிலே எப்படி அறியப்பட்டுச்சுன்னா கியாஃபா, இதுக்கு சொல்லுவாங்க அரபில் எப்படின்னா கியாஃபா என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி அடையாளத்தை இப்படி பார்த்து இந்த காலம் ஒன்று தான் அப்படி என்று சொல்கிற இந்த கியாஃபா ஒன்று இருந்தது. இந்த கியாஃபாவை அவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு சிலர் ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் காலம் தங்கி இருந்து பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துக்கு பொறுப்பானவங்கெல்லாம் கொண்டுட்டு அந்த ஒட்டகத்தில் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணினதும் இதுதான்
கியாஃபா இதைத்தான் யூஸ் பண்ணி இந்த பகுதியால் தான் இவங்க போயிருக்கணும் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, அவங்க முடிவெடுக்கிறது இவர்களை தான் என்ன செஞ்சாங்க, யூஸ் பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களா செய்தியை பார்க்குறோம். இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி பரம்பரை அழகை காட்டக்கூடிய இந்த மாதிரியான நடைமுறை சமுதாயத்தில் இருந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த இடம் எங்களோட தமிழ் உலகத்தில் ஏன் பிரச்சனை ஆகலைன்னா இந்த பிரச்சனை இங்கே இல்லை. இல்லைன்னா கியாஃபாவும் ஒரு கேள்விக்குறியாக மாறிங்க. அது எப்படி சொல்ல முடியும், ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியும் மறைவான ஞானம் உண்டா அப்படின்ட்டு போய் அதுவும் என்ன செஞ்சிருக்கும், அந்த பகுதி போயிருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை வராததுக்கு காரணம் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இங்கே இல்லை அப்படின்றதுனால இந்த பகுதிக்கு அது வரவே இல்லை. கியாஃபா என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த ஒரு மரபு. புகாரி முஸ்லிம்ல என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸை பார்க்கிறோம். இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி பழகணும், ஒரு ஈமான் உள்ள சகோதரர்கள் எப்படி பழகணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மரபுகளை சில நம்பிக்கைகளை ஷிர்க் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரங்கட்டிக்கிறாங்க. அப்படி நம்பக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, அது பிழை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி விளங்கக்கூடிய சில மரபுகளை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை மீது ஒன்று மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கீகரித்து இருக்கிறார்கள். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிமுடைய நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து விட்டால் எப்படி எங்களோட சிந்தனை ஒன்றை ரெண்டா பிரிக்குதோ அதே மாதிரி சுன்னாவும் ரெண்டாக ஒரு விஷயத்தை பிரிச்சுட்டா அது ரெண்டு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு இது வேறு அது வேறு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும். இந்த அடிப்படையில் தான் எல்லா ஹதீதுகளையும் நாங்கள் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நம்ம வரக்கூடிய மாதம் சஃபர் மாதம், இந்த சஃபர் மாத பீடை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னொரு பீடை மாதம் இருந்துச்சு. அது என்ன பீடை மாதம், சஃபரை நினைச்ச மாதிரி இன்னொன்ற பீடையாக நினைச்சாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு வழங்கப்படுத்துவாங்க. என்ன மாதம், ஷவ்வால் மாதம். ஷவ்வால் மாதம் இருக்குதே அதை பீடை மாசமாக நினைச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அதில் தான் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வாலில் தான் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்தார்கள், ஷவ்வாலில் தான் என்னோட குடும்பம் நடத்தினார்கள் அப்படி என்ற வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. காரணம் அவங்களோட நம்பிக்கை என்ன செஞ்சது, இந்த ஷவ்வாலை பற்றி அப்படி இருந்தது. ஒரு பீடை மாசமாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன விளங்கப்படுத்திருக்கணும், பீடையெல்லாம் உண்டா அப்படி விளங்கப்படுத்திக்கணும். அப்படி சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்தில் திருமணம் முடிக்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹ் என்னோட வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் பீடை மாசம் என்று ஒதுக்க வேண்டியது ஒன்று இருக்கு என்று சொன்னால் அதைத்தான் என்ன செஞ்சுக்கோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி இருக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலை அப்படின்ற. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா சஃபர, சஃபர் மாதம் என்று ஒன்று இல்லை, அதாவது சஃபர் என்ற ஒரு பீடை இல்லை. அப்போ சஃபர் மாத பீடை என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை இல்லை என்று சொல்றாங்க. இல்லை என்று சொன்ன விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். சஃபர் என்று இல்லை என்று சொல்றது, அதே போல கவுல் இல்லை என்று சொல்றது. கவுல் என்று சொல்றது பேய் பிசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை உண்டு. அந்த அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னது, சகுனம் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, லா தியாரா இது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கே புரியுது. உண்மையிலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறான். அவன் நாடித்தான் ஒன்று என்ன செய்து செயல்முறைக்கு வருது. அல்லாஹு தாலா நாடாம ஒன்று நடக்காது. எனவே ஒரு பூனை குறுக்கா போகிறதுனாலோ, ஒரு விதவை வாரதுனாலோ, ஒரு பள்ளி சத்தம் போகிறதுனாலோ, ஒரு வெண்குஷ்டம் உள்ளவன் உள்ளவன் முன்னால் வாரதுனால ஒன்றும் எதுவும் மாற போகிறது இல்லைன்னு எங்களுக்கு புரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படி ஒன்று இல்லை, அந்த மாதிரி நம்பிக்கை ஒன்று இல்லை என்று ரசூலாங்க சொல்லியிருக்கிறாங்க. ரசூலாங்க இல்லை என்று சொன்ன எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். ரசூலாங்க சகுனத்தை இல்லைன்றாங்க, சஃபர் மாத பீடை இல்லை என்றாங்க, இந்த பேய் விசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை ஒன்று இருக்குது, அந்த நம்பிக்கை என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொல்கிறாங்க. ரசூலாங்க இவ்வளவும் இல்லை, கூடாது, இந்த நம்பிக்கை வரக்கூடாது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. என்ன ஜாஃபருடைய குடும்பம், ஆலு ஜாஃபர், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தது, அவர்கள் எப்போ பார்த்தாலும் மெலிஞ்சிக்கிறாங்களேன்னு சொன்னார். அவங்க எப்போ பார்த்தாலும் மெலிந்தவர்களாகவே இருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு கேள்வி வருது. அவர்கள் என்னது மெலிந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அது சாப்பாடு உடம்புக்கு பிடிக்குதில்ல, இந்த மாதிரி மெலிஞ்சவங்களாக இருக்கிறாங்களே அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. இங்கே தான் பார்க்கணும்,
அஸ்மா ரதியல்லாஹு இப்போ ஈமான் அவங்க எப்படின்னு விளக்கி வச்சிருந்தீங்க, இல்லாட்டி அஸ்மாரெலாம் திருப்பி என்ன கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்னட்ட கேட்குறீங்க, நீங்கள் தானே இதை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு திருப்பி ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும், சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் எதுக்கு அறியப்பட்டான்னு தெரியும். அஸ்மா பின்த் உமைஸ் அவங்களோட வரலாறை பார்க்குறோம். சமுதாயத்தில் நல்ல அனுபவப்பட்ட ஒரு தைரியமுள்ள ஒரு பெண்மணி. ஜனாசா ஃபாத்திமா ரதியல்லாஹு அவங்களுடைய ஜனாசாவுக்கு குளிப்பாட்டுறதுக்கு வந்தது யாரு? அந்த அஸ்மா பின்த் உமைஸ். எல்லா வகையிலும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்து சொன்ன நேரத்தில் கூட கடுமையாக எதிர்த்து ரசூலுல்லாஹ்கிட்ட போய் முறையிட்டது அஸ்மா பின்த் உமைஸ். எல்லா வகையிலும் மிகவும் தைரியமாக இருந்த பெண்மணி அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸ் சமூக ரீதியான ஒரு அனுபவம் இருந்த ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹ் கேட்குறான், என்ன இவங்க இப்படி உடம்பு இப்படி மெலிஞ்சே இருக்குதுன்னு சொல்லி. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, துசீபுஹுமுல் ஐன், அவங்களுக்கு கண்ணேறு அப்படின்னாங்க. எப்பயும் என்ன செய்யுது, கண்ணேறு ஏற்படுகிறது அப்படி என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா இர்கிஹிம் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க மந்திரிச்சு ஓதுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு அவங்களோட ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினதில்லை. அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி கண்ணேறு என்று சொன்னால் அவங்க செய்யக்கூடிய ஒரு மந்திரித்தல் முறை, ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு. அதை சொன்னாங்க. உடனேயே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதுதான் முக்கியம், என்னென்ன மாதிரி நான் சொல்றேன் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட ஒப்புவிச்சாங்க. அது ஏன் ஒப்புவிச்சாங்க தெரியுமா? நாங்களும் இது ஜாகிலியா காலத்துலேருந்து செஞ்சுட்டு வர்றது, இதில் எது சரி எது பிழைன்னு தெரியாது அப்படின்றதுக்காக ரசூலுல்லாஹ்கிட்ட ஒப்புவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு மந்திரியுங்கள், இதில் எந்த விதமான ஷிர்க்கும் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் ஷிர்க்குகள் எதுவும் என்ன இல்லை, இதை நீங்கள் செயல்படுத்துங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இது சஹீஹ் முஸ்லிமில் வருது. இப்போ சகுனம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் சூனியம் அதாவது இந்த கண்ணேர் இந்த அதாவது இந்த சாஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, குறிபார்த்தல் எடுத்துக்கொண்டாலும் சரி, பீடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கண்ணேர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான், யாரும் பிரிக்க இயலாது, எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான். பீடை என்றதும் ஒரு நேரடியான எந்த விதமான இதுவும் இல்லாத எங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை. சும்மா ஏதோ ஒன்று போனதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்ம நம்புறது. ஒரு பூனை போனதுக்காக வேண்டி அதை நாங்கள் சகுனம் நினைக்கிறோம். பீடை என்றது இந்த மாதம் சரல, இந்த மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். எதுக்கு, அதாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த ரீசனும் அதில் என்னது இல்லை. இதனால தான் சகுனத்தை ஒதுக்குறோம், பீடையை ஒதுக்குறோம், குறிபார்த்தலை ஒதுக்குறோம், சாஸ்திரத்தை ஒதுக்குறோம், இதெல்லாம் அதான் காரணம். இதில் உள்ள ஒன்று தான் கண்ணேறும். ஆனால் ரசூலுல்லாஹ் நாளை நிராகரித்தாங்க, கண்ணேற உண்மைண்டாங்க. ரசூலுல்லாஹ் இந்த நாளை நிராகரித்தாங்க, கண்ணேற உண்மை என்று சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணேறு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்கண்டா, இங்கே ஒரு முஃமின் என்ன செய்யணும், அந்த இடத்துல மட்டும் நம்ம பகுத்தறிவு அதுக்குள்ளே கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடும். அந்த இடத்துல மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. மற்ற பகுதி இல்லைன்றதுக்கு எங்களோட பகுத்தறிவு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இல்லைன்னு செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 18க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் என்ன செஞ்சுக்குது, இது சம்பந்தமாக வந்திருக்குது. அப்போ உடனே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு பரவணும். அங்கே நாங்கள் மறுதளிச்சம் பண்ணுவீங்க, அங்கே தான் நம்ம குர்ஆன் சுன்னாவை என்ன செய்யலை, பின்பற்றலை என்ற இடத்துக்கு என்ன செய்வோம், வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒப்பாக சகுனத்தையோ பீடையோ கொண்டு வந்து பேசவும் கூடாது. ரசூல் அங்கே அதை இல்லைன்ட்டாங்க, இது இருக்கேன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த அந்த வட்டி எடுக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்களே, இன்னமல் பைஅ மிஸ்லு ரிபா, வட்டி வியாபாரம் உண்டு தானே அப்பா, 50 ரூபா கொடுத்துட்டு 60 ரூபா வாங்குறோம், நீங்கள் 50 ரூபாயோட பொருளை கொடுத்துட்டு 60 ரூபா என்ன செய்றீங்க, வாங்குறீங்க, ரெண்டுமே அதுதானே. அல்லாஹ் என்ன சொன்னா, அதுக்கு விளக்கம் சொல்லலை. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, ரெண்டு ஒன்றாக இருந்தாலும் ரெண்டு ஒன்று மாதிரி இருந்தாலும் வட்டி ஹலால், வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால். அப்போ அல்லாஹு தாலா ஹலால் ஆக்குறதுக்கு அதில் நியாயம் இருக்கணும்ன்றது இல்லை. பன்றியை சாப்பிட்டாலும் பசி போகும், ஆடு திண்டாலும் பசி போகும், ரெண்டு திண்டாலும் பசி போகுதுன்றதுக்காக ஹலால் ஆகாது. அல்லாஹ் அதை ஹராமாக்கி இதை ஹலாலாக்கி இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹு தாலா ஹலால் ஹராம் என்று சொல்றதுக்கு பகுத்தறிவு ரீதியாக ஒரு நியாயம் இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுக்தாவை நம்ம புரியாட்டி சிக்கலாக என்ன செய்யும், அது மாறும். அதே போன்று சில விஷயங்களில் 4 விஷயங்கள் மடத்தனம் என்று சொன்ன, அறியாமை என்று சொன்ன இஸ்லாம் 5வது விஷயத்தை என்ன செய்யுது, ஏற்றுக்கொள்ள. இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் என்ன செய்யுது, இருக்க போய் தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு நாங்கள் வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது சம்பந்தமாக நான் இருக்கே என்ற பகுதியை கூடுதலாக விளங்கப்படுத்த விரும்பல, அது நிறைய பேசப்படக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஒரு ஹதீஸை நான் சொன்னதுக்கான காரணம், இது மிக வலுவான மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல என்ன பிரச்சனை அப்படி என்று கேட்குறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மாலி அரா ஜிசாமஹும் தாரியா,
ஏன் அவங்களுடைய உடல்களை நான் மெலிஞ்சதாக காண்றேன் ரசூலுல்லாஹ் கேட்குறது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குது என்று சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இல்லை என்று சொல்கிற நேரத்தில் ஷிர்க் நிறைய வளரும். இதுதான் மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இருக்கென்று சொன்னாலும் ஷிர்க் என்ன செய்யும்? வளரும். சகுனத்தை இல்லை என்றாங்க, சகுனம் இருக்கின்றா ஷிர்க் வளரும். பீடை இல்லை என்றாங்க, அது இருக்கின்றா ஷிர்க் வளரும். குறிபார்த்தல் இல்லை என்றாங்க, அது இருக்கின்றா ஷிர்க் வளரும். அதே போன்று ரசூலுல்லாஹ் இருக்கேன்னு சொன்னதை இல்லை என்று சொன்னாலும் என்ன செய்யும்? ஷிர்க் வளரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஷிர்க் வளர்வதற்கு மிக பிரதான பங்காற்றிய பகுதிகளில் உண்டு கண்ணேர் இல்லை என்று சொன்னது, சூனியம் இல்லை என்று சொன்னது. என்ன காரணம் தெரியுமா? பீடை இல்லைன்றா ரசூலுல்லாஹ் இல்லைன்ட்டாங்க, அப்போ அது இல்லை தான். இல்லை என்று சொன்னால் சமுதாயத்தில் ப்ராக்டிக்கலி கூட அது இல்லாமல் தான் இருக்கும். அதே போல் சகுனம் இல்லை என்று சொல்லிட்டாங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்கும், அது உண்மையிலே இல்லை ரசூலுல்லாஹ் அதனால தான் இல்லைன்றாங்க. குறிபார்த்தல் அதில் எந்த உண்மையும் இல்லை, அப்போ அது சமூக ரீதியாகவும் அது இல்லை தான். ஆனால் கண்ணேறி இருக்குது, அது இல்லை என்று சொன்னால் இல்லாமல் போயிடுமா? இல்லாமல் போகாது, இருக்கும். கண்ணேற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க, ஜாஃபருடைய குடும்பத்துக்கு அதுதான் அப்படி என்று சொல்கிறாங்க. இப்படி என்று சொல்கிற நேரத்தில் அப்போ அது இருக்குன்னு அர்த்தம். இப்போ இருக்கிறது ஒன்றை நீங்கள் இல்லை என்றால் சமுதாயத்தில் இல்லாமல் போகாது, ப்ராக்டிக்கலி சமுதாயத்தில் அது இருக்கும். இருக்கிற டைமில் அந்த நம்பிக்கை அந்த மனசை விட்டு போகாதவன் இதுக்கு தீர்வு தேடி யார்கிட்ட போக நினைப்பான்? ஷிர்க்குள்ளவன்ட்டு தான் போக நினைப்பான். ஏன் தெரியுமா? அதான் நல்ல நம்பிக்கையில் உள்ளவங்களாம் இல்லைன்ட்டீங்களே, உங்கள்கிட்ட வரையலாது. இப்போ நல்ல நம்பிக்கையில் உள்ளவர்கள் எல்லாம் இது இல்லை, அப்படியெல்லாம் கண்ணேரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலே கண்ணேறி இருக்குது. இப்போ கண்ணேறு ஏற்பட்ட அந்த நிலைமையில் உள்ளவரெல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால், பள்ளி ஹசரத்துக்கிட்ட தண்ணி அனுப்பி ஓதி எடுக்கிறது. சில அது இப்போ இங்கெல்லாம் வந்து புதினமாக இருக்கேன்னு சொன்னால் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க, ஓதி ஊதி ஸ்டேம் பண்ண தண்ணி. எப்படி ஓதி ஊதி ஸ்டேம் பண்ண தண்ணி இருக்குதே வண்டியில் போகுது. இது வந்து இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு பிதஅத்தான மோசமான ஒரு நடைமுறை. இங்கே நடந்தால் அது சரியான அர்த்தம் அல்ல, இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு மோசமான ஒரு நடைமுறை. அதாவது ஹசரத் எல்லாத்தையும் ஓதிட்டாரு, ஒரேடியாக ஓதுறார் போலக்கு, ஓதி அப்படியே ஓதி ஸ்டேம் பண்ணி பொட்டிலாக என்ன செய்யுது, வேனில் போகுது மருந்து. அப்போ இது ஒரு மடத்தன் ரசூல் மருத்துவ முறை. அது கடைசியில் நாங்கள் பேசுவோம் மந்திரித்தல்ன்றது, அதில் சுன்னா எது பிதஅத் எது என்றதை நம்ம பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க. அப்போ இந்த பகுதி நீங்கள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க என்றாலும் இருக்கேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ப்ராக்டிக்கலாக சமுதாயத்தில் அது என்ன செய்யும்? இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இது நான் சமுதாய அனுபவ ரீதியாக சொல்வதாக இருந்தால், ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், போகிறோம். இல்லை நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக உதாரணங்களை தவிர்ப்பது நல்லது, இந்த ஒரு பகுதிக்காக மட்டும் சொல்கிறேன். ஒரு சகோதரர் வீட்டுக்கு போகிறோம், அவர் ஒரு மார்க் அறிஞர். அவர்கிட்ட போன நேரத்தில் அவர் ஒரு பேக் கொண்டு எடுத்தார், ஒரு பெரிய ஒரு பேக், ஒரு சாதாரணமாக இந்த அளவுக்கு இருக்கும். அதில் ஃபுல்லாக தாயத்து தட்டு தகடு கடல் மண் அதுபோல் இன்னும் உள்ள கல்லுகள் ஒரு பேகுக்கு. இது என்னன்னு கேட்டார். இதெல்லாம் நான் கலட்டினதுன்னு சொன்னார், இதெல்லாம் நான் அகற்றியவைகள் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் தௌஹீத் கொள்கையில் உள்ள ஒரு மனிதர்ல, அதாவது ஏகத்துவம் உள்ள ஒரு மனிதர், இந்த சுன்னா தௌஹீத் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த அமைப்பில் உள்ளவரும் அல்ல. ஆனால் குர்ஆன் சுன்னாவை விளங்கிய ஏகத்துவ அந்த கொள்கை உள்ள ஒரு மனிதர். இவ்வளோ ஒரு பேகுக்கு வச்சுக்கிறாரு, கடல் மண் வித்தியாசம் அற்புதமான இதெல்லாம். அந்த அதை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு என்ன செஞ்சு மயக்கம் வந்துடும், அவ்வளோ ஐட்டங்கள் உள்ளுக்கு. அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறார். எப்படி அவர் அகற்றினார் தெரியுமா? கண்ணேறு ஜின் தாக்கம் சூனியம் என்றது அவர் நம்புற மனுஷர். ஆனால் அவர்கிட்ட அக்கீதா சரி, ஏகத்துவம் அவர்கிட்ட உண்டு. இதை எப்படி குணப்படுத்தணும், இதை எப்படி செய்யணும் என்பது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நின்று கொள்ளக்கூடியவர். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர்கிட்ட வந்த உடனேயே இப்போ நம்புற மனிதர்கிட்ட தானே அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல். நம்பாதவன்கிட்ட போக யாருக்கும் விருப்பம் இல்லை. கேன்சரண்டே ஒன்று இல்லைன்னு ஒரு டாக்டர் சொல்கிறார் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து, சரியா? இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேன்சர் மருந்து எடுக்க போக மாட்டார். ஏன்? அந்த ஆளே இல்லைன்றார், நீ போனால் மருந்தா தரப்போறாரு இல்லை. இப்போ இவர் முழுமையாக நம்பக்கூடிய ஒருத்தர், இவர் முழுமையாகவே நம்பக்கூடிய ஒருவர். அப்போ அதனால் அவர்கிட்ட போன உடனே அவர் முதலாக சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு குணமாக வேண்டும் என்பதும் குணமாகாதும் இரண்டாவது, உங்களோட மறுமை வாழ்க்கை உங்களுக்கு ஃபர்ஸ்ட். இந்த நம்பிக்கை அவர் முதலாக ஊட்டுறார். ஒரு முஃமினுக்கு மறுமை வாழ்க்கை ஃபர்ஸ்ட். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. நோய் இந்த மாதிரி தான் வரணும்ன்றது உங்களுக்கு இல்லை என்று, நோய் எத்தனை நோய் இருக்கு உலகத்தில், எப்படியெல்லாம் மனிதன் பாதிக்கப்படுறான், எப்படி கவலையோடு இருக்கிறான், அதெல்லாம் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டி, எனவே முதலாவது உங்களோட அக்கீதா சரியாக இருக்கணும் என்ற பகுதியெல்லாம் சொல்லி
இதை நீங்கள் கலட்டினால்தான் எனக்கு இது சம்பந்தமாக பேசலாம், உங்கள்கிட்ட ஏற்பட்ட கண்ணீர் சம்பந்தமாக இதை பேசலாம். இதை வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ மருந்து செஞ்சாலும் உங்களுக்கு அது இந்த உலகத்துக்கு தான் பிரயோசனமே தவிர மறுமைக்கு என்னது பிரயோசனமே. நம்பிக்கையை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 4 தடவைக்கு என்ன செய்வார், எத்தனை முறை வர வலியுறுத்துறார். வலியுறுத்தி முதலாவது அதை எடுத்துடுறார். ஏன்னா இப்போ எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய எதுவும் செய்ய ரெடியாக இருப்பான் தான். எடுத்துட்டாச்சு. எடுத்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கண்ணீர் சம்பந்தமாக சொன்ன ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள், சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள், இதெல்லாம் சொல்லி ஒரு மனிதன் நினைத்த மாத்திரத்தில் நினைச்சதை என்ன செய்யலாது, செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் ஃபர்ஸ்ட். கண்ணேறு என்று சொல்றது சும்மா இப்படி ஒரு வீட்டை அழிக்கணும், இப்படி கண்ணை பற்றிட்டு வந்து அந்த வீடு அழிஞ்சு போகிறதல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் தானே இந்த வீட்டில் எவன் இந்த வீடு நிற்காதே, எல்லாரும் எல்லா வீட்டில் போய் கண்ணை பற்றிப்பாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அல்ல. அல்லாஹ் நாடணும், அல்லாஹு தாலா நாடணும் என்ற இறைவனுடைய நாட்டத்தை மனசில் என்ன செய்கிறாரு, தர்த்தீபை சொன்னார், பதிய வைக்கிறார். பதிய வச்ச பின்னால் துஆக்கள், அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அவர்கள் வழங்கப்படுத்துகிற நேரத்தில் எங்களுக்கே சில என்னது ஒரு இது ஒன்று வழங்க. ஏன்னா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்து நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு முடிச்சிடுறோம். ஆனால் கலிமாத்துல்லாஹி தாம்மான என்ன, அந்த பகுதிகளெல்லாம் ஆழமாக பதிய வச்ச பின்னால் இப்போ உங்களை உடலில் நோய்கள் ஏதாவது இந்த நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு உடல்களில் நோய்களாக இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டர் தான் என்ன செய்யணும். நான் அந்த துறையில் உள்ளவன் அல்ல. இதில் நீங்கள் இந்த துஆக்கள் இப்படி இப்படி இருக்கணும் என்ற பகுதிக்கு தான் நான் இருக்கிறேன் என்றது அவருக்கு ஃபஸ்ட்டுக்கு சொன்னால் கேட்க மாட்டார். அதனால் கடைசி வரைக்கும் இருந்து இதை சொல்லி என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி வராமல் போனவங்களும் இருக்கிறாங்க. நம்ம பேயாட்டம் ஆடித்தான் ஆகணுமென்ற குரூப் பண்ணுறீங்க, அது ஒன்றும் செய்யலாது. ஆனால் என்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு பேக் அளவுக்கு கலட்டினது ஷிர்க்குக்கு எதிரான வேலையா இல்லை. இவ்வளவு அகன்று வாரதண்டா இது யார்கிட்ட வருவான் தெரியுமா, ரசூலுல்லாஹ் எதை இருக்கேன்னு சொன்னாங்களோ அது இருக்க நீங்கள் ஏற்றுக்கண்டா தான் என்ன செய்யும், அது நடக்கும். அதனால தான் ஷிர்கொலியும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாங்களே, இந்த மாதிரி எதுவுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாங்களே, அந்தந்த குடும்பத்தில் உள்ள 1000 பேருடைய சந்திப்புகளில் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம், சர்வசாதாரணமாக அனுபவிக்கலாம். அவங்க அப்படி நம்புகிறாங்க. ஏதாவது நடந்த உடனே ஒரு சகோதரர் போய் ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய மனைவிக்கு சின்ன ஒரு வலி, சாதாரண நோய் வழியில் வேறு மாதிரி வலி, அது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம், பயங்கரமான ஒரு வலி ஒன்று ஏற்பட்டு கழுத்து ஆகின மாதிரி வித்தியாசமான வலி வந்தோடனே டக்குன்னு அவங்களுக்கும் எப்போ ஞாபகம் வருது, இது இந்த சூனியம் கேஸ் தான் போலைக்கே இல்லைன்னு சொல்கிறவங்க, அதை பற்றி நம்பிக்கையே இல்லை. இப்போ அவங்களுக்கு போய்க்கல இல்லாது, இருக்குன்னு சொல்லிக்கொள்ளவும் இல்லாது. யார்கிட்டையும் இந்த நோய் இருக்குதே ஒரு பெரிய இஸ்லாம் சொல்கிறத இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கண்டீங்கன்னா இந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், இயல்பாக முடிஞ்சிடும். அதுக்குரிய வழி என்னன்னு தெரிஞ்சு போய் நம்ம என்ன செஞ்சிடும், முடிச்சிருவோம். எனவே சமுதாயத்தை ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒன்றை இருக்குது அப்படி என்று சொல்லுதுன்னு சொன்னால் அது சமுதாயத்தில் இருக்குது. அப்போ அந்த இருக்கிறேன்னு சொல்லித்தான் ட்ரீட் பண்ணணுமே தவிர இல்லை என்று சொல்கிறதுனால மட்டும் என்னது மனசுக்குள்ள ஆறுதல் வந்துடுறதில்லை. இன்றைக்கு ஷிர்க் வளர்வதற்கான காரணங்களில் இந்த தாயத், அதாவது இந்த சகுனம், குறிபார்த்தல், இந்த தாயத்து தட்டு தகடு போன நம்பிக்கைகள் என்ற மோசமான நம்பிக்கைகளை நாம் அங்கீகரிக்கக்கூடிய உலமாக்கள் இருப்பதும் ஒரு காரணம். இந்த தவறான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதுதான் அப்படின்ட்டு அப்படி இருக்குதும் ஷிர்க் வளர்வதற்கு காரணம். ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கேன்னு சொன்னதை இல்லை என்று சொன்னதும் இந்த சமுதாயத்தில் ஷிர்க் வளர்வதற்கான காரணம். இப்போ இந்த நபர் இல்லை என்று சொன்னார், இப்படி போய் இந்த மாதிரியான வழிகாட்ட சொல்லக்கூடிய நபர் இல்லைன்னா அவங்க நேர யார்கிட்ட போகிறாங்கண்டா, முஸ்லீம்களில் யார் இந்த ஷிர்க் வைக்கக்கூடிய வேலை செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட போயிடுறாங்க. அவங்களும் இல்லை என்று சொன்னால் நேர தமிழர்கள், இந்துக்கள், அதே போல் பௌத்தர்கள், மத குருமார்கள் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போயிடுறாங்க தைரியமாக. பெண்கள் ஆண்களோட வித்தியாசம் இல்லாமல் என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படி ஆன்மீக நோய்கள் என்று சொல்கிறாங்க, அந்த வார்த்தை பிரயோகம் சரியோ பெரியோ தெரியாது. அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் அதுக்குரிய தீர்வு இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சு சொல்லியிருக்குது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு தேடினாங்க. யாருக்கு? தங்களோட 2 பேரர்களுக்கு, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா. என்ன துஆ ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடின துஆ? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தேடினதில்ல. உஈதுக சொல்லுங்க, உஈது குமான்னு சொன்னாங்க. 2 பிள்ளைகள் சொல்லிட்டு உஈது குமாண்டாங்க. நாங்கள் ஒருத்தர்னா உஈது குமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. இது ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸே எடுத்தாச்சு. ஹதீஸ் இல்லை அதில் வந்து முரம்படுதுன்னு சொல்லி அதை எடுத்தாச்சு. ஆனால் இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு துவா. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஓதி என்ன செஞ்சுக்கிறாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகுத்தறிவு ரீதியாக பேசுவதாக இருந்தால் கூட பெரும் எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு தலைவராக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ என்ன செய்கிறாங்க, தனது 2 பேர்களுக்கு, இன்னொருத்தர் என்ன பரவாயில்ல, தனது 2 பேர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்குறாங்க. உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா. இதில் என்ன கவலையான விஷயம்னா, குழந்தை வளர்ப்பில் நாம் என்னமெல்லாமோ பேசிப்போம், இதை பேசிக்க மாட்டோம். எது குழந்தைகளுக்கு ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுன், அதெல்லாம் இல்லை, அது அந்த துவா பாடம் இல்லை. ஆனால் நம்ம குடும்பம் நல்லா வளரணும், குடும்பம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படி என்ற வழி இதெல்லாம் பார்த்து எல்லா பயானும் கேட்டிருப்போம். அந்த பயான்லாம் இதுவும் என்ன செய்யறதில்லை, இந்த துஆக்களை சொல்றதில்லை. ரசூல் முதலாவது ஒரு துவாவா எதிர்க்கணும். நம்ம எங்களோட குடும்ப விஷயத்தில் முதல் பிரார்த்தனை தான். அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாவுடைய தௌஃபீக் இல்லாமல் நடக்க போகிறதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு வளர்த்தார், நல்லா வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் வச்சு வளர்த்தார், நல்லா வரல. அப்போ எனவே பக்கத்தில் வச்சு வளர்த்தா நல்லா வரும், தூரத்தில் வச்சு வளர்த்தா நல்லா வளராதுன்றது உலக ரீதியான ஒரு நியதியாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் என்ற ஒரு பகுதி என்ன செய்யும் அதில் இருக்குது. அப்போ அதில் மிக முக்கியம் பிரார்த்தனை. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. பாடம் இல்லை. ஒய்துக்குமா பிள்ளைகளை பார்த்து கேட்கிறது, ஒய்துக்குமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா. அப்போ ஒய்துக்குமான உங்கள் இருவரையும் நான் இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், உங்கள் இருவருக்காக. எப்படி? பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, இறைவனது பூரணமான வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். 2 விஷயம், மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா. மின் குல்லி ஷைத்தான் அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுடைய எல்லா ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டு, வழி தவறி போகிறது, கெட்டு போகிறது, இது போன்ற எல்லா தீங்குகளை விட்டு உங்களுக்கு நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஹாம்மா, தீங்கிழைக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். வமின் குல்லி ஐனின் லாம்மா. வமின் குல்லி ஐன் சொல்றது கண்ணேறு, ஐன் சொன்னால் கண்ணேறு, லாமாண்ட தீண்டக்கூடிய அர்த்தம். எப்படி? தீண்டக்கூடிய அர்த்தம். மனிதனுக்கு பாதிக்கக்கூடிய கண்ணேரை விட்டும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயசுலேருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாவல் தேடி இருக்கிறான்றதை பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இந்த தர்பியாவுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் இதிலிருந்து பெற வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நான் கண்ணேறு சம்பந்தமாக எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கல. ஏன்னா அது மஸ்அலா பஹ்ஸ் பண்ணுற இடம் ஒன்று அல்ல. இந்த இடத்துல எங்களுக்கு வர வேண்டிய விஷயம், நாங்கள் இப்போ இந்த படித்த பாடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், பகுத்தறிவுக்கு முரணான விஷயங்களை இஸ்லாம் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்லும். ஏன்னா அதால் சிறுக்கு வளரும் அப்படி என்று சொன்ன பகுதிகள் நிறைய உண்டு. அப்படி சொன்ன பகுதிகள் நிறைய உண்டு. அது நம்ம இருக்கென்று சொன்னாலும் இணை வைப்பு வளரும், அதை இருக்கென்று சொன்னாலும் இணை வைப்பு வளரும். இருக்கி என்று சொன்ன விஷயத்தை இல்லை என்று சொன்னாலும் இணை வைப்பு வளரும். எனவே சுன்னாவை உள்ளதை உள்ளபடி பிரச்சாரம் செய்வதன் மூலம்தான் ஷிர்க்கை இல்லாமலாக்க முடியும். ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணேறு என்கின்ற பாதிப்பை அங்கீகரித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதில் இணை வைப்பு இல்லாது விட்டால் மந்திரிக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்படி என்பதன் மூலம் கண்ணேருடைய பாதிப்பு என்பது பலமானது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு செய்தி கதிரை அதாவது முந்தக்கூடிய ஒன்று இருக்கும் அப்படின்னு இருந்தா அது கண்ணேராகத்தான் இருக்கும், எதுவும் முந்தாது. அப்படி ஒன்று இருக்கும் அப்படி என்று இருந்தால் அது இருந்திருக்கும், கண்ணேறு தான் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கண்ணேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். 2வது. 3வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்காக தனக்கும் துஆ கேட்டிருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்றாங்க, துஆ கேட்டிருக்கிறாங்க. தனக்கு கேட்ட துஆக்கள்ல உண்டு அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி, அதாவது அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் அப்படி என்ற துஆ. பிள்ளைகளுக்கு கேட்ட துஆ உஈதுக்கும் அல்லது ஒய்துக்குமா அல்லது ஒய்துக்க, ஒருவர் கேட்கணும் ஒய்துக்க பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார். இறுதியான பகுதி 4வதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணேறு என்பது ஒருவர்கிட்டிருந்து வேண்டுமென்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தை பார்த்து அதாவது பாதிப்படையணும் என்று சொல்றதுக்காக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் மற்றவருடைய அழகையும் மற்றவருடைய செல்வத்தையும் மற்றவருடைய வசதியையும் பார்த்து அவன் உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு ஏக்கத்துடைய வெளிப்பாடு இருக்குது, அதுதான் கண்ணீர். அது ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணப்படுத்தி சொல்லாது விட்டாலும் கூட ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்றாங்க. எப்படி? இதா ரஅய்தும் மின் அஹீக்கும் மா யுஅஜிபுக்கும், அதாவது இதா ரஅ அஹதுக்கும் மின் அஹீஹி மா யுஅஜிபுஹு, உங்கள் ஒருவர் தன் சகோதரிடத்திலே அவருடைய மனசை கவரக்கூடிய ஒன்றை கண்டுவிட்டால் ஃபல் யுபர்ரிக், அவர் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லட்டும். எப்படி?
அவர் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லட்டும், ஃபஇன்னல் ஐன ஹக்குன், ஏனென்றால் கண்ணேறு உண்மையானது, கண்ணேறு உண்மையானது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஒரு மனிதர்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை காண்றோமா, பாரக்கல்லாஹு ஃபீக் அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் நாங்கள் துவா கேட்டாச்சு, எங்களோட உள்ளத்துலேருந்து வரல. சிலர் அப்படி இல்லை, சிலருக்கு வந்து ஏங்கு வந்து அடிமூச்சிலேருந்து வெளியே வந்துடும். அப்படி என்னோடனே என்ன இவனுக்கு என்ன செஞ்சிடும், மனசில் சரியான ஒரு பயங்கரமான என்னடா இப்படி நீங்கள் பாரக்கல்லாஹு ஃபீக் சொல்லிடுங்க அப்படி அந்த ஏக்கம் என்றது இருக்குது, அது மனிதன் இயல்பில் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். இதனால தான் சிலர் என்ன செய்கிறாங்க, அது பிழை, வீடு கட்டுற நேரத்தில் பெருசாக மாஷா அல்லான்னு போட்டு வைக்கிறாங்க. என்னது பார்த்து சொல்லிடுங்க அப்பா, இங்கிருந்து வர முடியா மாஷா அல்லா அப்படின்னு சொல்லிடுங்க, பாரக்கல்லாஹு ஃபீக் அப்படின்னு போட்டுடுறாங்க பெரிய இதில். இது பிழை, இஸ்லாமிய நடைமுறை அல்ல. ஒருவருக்கு ஞாபகமூற்று அமைப்பில் சொல்றதாக ஒரு பகுதி போடுறது வேற, ஆனால் இவங்க போடுறது இதை பார்த்து மக்கள் ஞாபகம் போடுறதில்ல. இங்கே மாஷா அல்லாவை கொலி விட்டா என்னது, நம்மளை பிரச்சனை முடிஞ்சது. மாஷா அல்லா வீட்டுக்குள்ளே இருக்குது, பாரக்கல்லாஹு ஃபீக்க என்னது வீட்டுக்குள்ளே பாருங்க. ஆயத்துல் குர்சியை வந்து அப்படி ராம் பண்ணி வச்சிருப்பாங்க, அது பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் வேற கூஃபி எழுத்துல இருக்கு. ஆயத்துல் குர்சியான இது என்னது, ஆயத்துல் குர்சின்னு ஒருத்தன் வித்தாண்டு சொன்னா தான் தெரியுமே தவிர அதில் ஆயத்துல் குர்சியை வாசிக்க இயலாது. வாசிக்கிற மாதிரி ஒருத்தன் படிக்கிற மாதிரி இருந்து ஞாபகம் ஊட்டுற மாதிரின்றது வேறு. அப்போ என்ன பரக்கத்துக்காக அதை தொங்குற கூடுறதுன்னு பிழை, இப்படி ஒரு நடைமுறை பிழையானது. அப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், இதுக்கு பயந்து தான் என்ன செய்கிறாங்க, அப்படியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அப்போ என்ன, ஒரு மனித ஒரு சகோதரத்தை கண்டாச்சா பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அதிகப்படுத்தட்டும் என்ற துஆக்களை தான் நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்ற பகுதியை நம்ம இதில் என்ன செய்யணும் பார்க்குறோம். இந்த 4 பகுதி இந்த கண்ணேறு சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இதனுடைய இன்னொரு, அதாவது இதை தவறான முறையில் அணுகுகிற நேரத்தில் இந்த கண்ணேர் என்ற பகுதியை இந்த சமுதாயம் தவறாக அணுகியதனால் ஏற்பட்ட ஷிர்க்குகள் சம்பந்தமான ஒரு சில அடிப்படைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.